சொல்ற? அந்த அசிங்கத்தை என் வாயால சொல்றியா? எந்த குடும்பத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆகிறத பாத்திருக்கியா? ஆனா அந்த அந்த அசிங்கம் இந்த குடும்பத்துல நடந்திருக்கு. முதல்ல நான் சஞ்சய் மேல ஆசைப்பட்டேன். ஆனா சஞ்சய் எனக்கு கிடைக்காம போயிட்டான். ரெண்டாவது சஞ்சய் சொத்து மேல ஆசைப்பட்டேன். அதுவும் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. வெளியில இருந்து வர வேண்டிய சொத்துக்களும் வராம போச்சு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன்னால உன்னால உங்களோட லட்சியம் என்னையும் அம்மாவையும் பிரிச்சு என்ன அந்த ஆத்த விட்டு துரத்தி அனுப்புறது தானா? அதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நான் அந்த ஆத்த விட்டு வெளியேறினாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நானே இப்பவே அந்த ஆத்த விட்டு வெளியில வந்துடுறேன் மாமா. பெருமாளே, அவருக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவர் தீர்க்காயுசா இருக்கணும். நோக்கு வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. அவர் நன்னா இருக்கணும். அவர் நன்னா இருக்கணும். அத்தை அத்தை வாய மூடுடி. நீ பேசாத. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அவரு இன்னைக்கு அடிபட்டு வந்தது காரணம் நீ, உன்னோட ராசி. நீ இந்த ஆத்துல காலடி எடுத்து வச்ச நேரம் சரியில்லை. உன் வயித்துல ஜனிச்சிருக்க, அது யமகண்டத்துல ஜனிச்சிருக்கு. அந்த பிராணி என் ஆத்துக்காரர் உயிர் வேணும் வேணும்னு கேட்டு இருக்குடி. ஏடி இந்த மாதிரி சித்திரவதை பண்றேன்? அன்னைக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டாளா? இப்ப எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. தயவு செஞ்சு ஏன் முன்னாடி ஆத்துக்காரர் முன்னாடி வந்து நிக்காத. நமக்கு கோடி புண்ணியம் இருக்கட்டும், கோடி புண்ணியம் இருக்கட்டும். எங்களை விட்டுடு. என் ஆத்துக்காரர் நல்லா இருக்கணும். நான் போடியும் பொட்டோடியும் இருக்கணும். அம்மா அழாதீங்கம்மா. அதான் ஒண்ணும் ஆகல. அம்மா அதான் அப்பா தப்பிச்சிட்டாருலம்மா. டேய், இப்ப ஒண்ணும் ஆகலடா. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு. என் மாங்கல்யத்தை பறிக்காம விடாது போல இருக்கு. அவன் வயித்துல வளர்றது. அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சுண்ணா? ஒண்ணும் இல்லடா, சாதாரண அடிதான். அப்பா ஈவினிங் வாக்கிங் போறச்ச எதிர்க்க கார் வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துட்டாரு. அவரே ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்துட்டாரு. ஹி இஸ் ஓகே நவ். என்னடா ஓகே? எல்லாம் இவனாலதான். இவன் கட்டிட்டு வந்திருக்காடே கௌசல்யா, அவ ஒரு ராசி கட்டவ. அவளால்தான் உன் தோப்பனாருக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ணே, அப்பா இப்ப நல்லா இருக்காரோன்னு அம்மா இருக்கிற நிலைமையில நான் எதுவும் பேச விரும்பல. இல்லமோ அனாவசியமா என் மாட்டு பொண்ண கரிச்சு கொட்டுற. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அந்த கார்காரன். அதை விட்டுண்டு அவ வயிற்றுல வளர குழந்தைய போய் கரிச்சு கொட்டுறேடி. பாவம் இல்ல? தப்புடி இல்லமோ? தப்பே இல்ல மாமா. உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த கௌசல்யா வயிற்றுல வளர குழந்தைன்னு அந்த ஜோசியர் அப்பட்டமா சொல்லியிருக்காரு. அப்படித்தானே அத்தை? உண்மையை சொன்னா யார் ஒத்துக்கிறா? எல்லாம் அப்படிதான். என்னோட மாங்கல்யத்தை நான் தான் காப்பாத்திக்கணும். ரொம்ப தான் தாங்குறேன் அவளை. உங்க பையனை பார்த்து கத்துக்கோங்க. சரி சரி வாங்கோ, சுத்தி போடணும். இப்பதான் என் திட்டம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கௌசல்யா,
உன்னை வெளியே அனுப்பிட்டு என் தங்கி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாண்டி என் ஆசை. அது நிறைவேற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். சீக்கிரம் வாங்கோ, இது பிடிங்கோ. என்னடி அலமோ, என்ன புதுசா சென்டிமெண்ட் எல்லாம்? நான் என் உடம்ப பார்த்துண்டு ஆரோக்கியமா இருந்தாலே நீ பூவும் போட்டோட தீர்காயுசா இருக்க போற. இதெல்லாம் எதுக்குடி? வர வர உன் மூட நம்பிக்கை ஒரு அளவே இல்லாம போச்சு. சரி சரி பண்ணு. சீக்கிரம் கொளுத்துங்கோ. உள்ள போங்க. அம்மா, நான் உன்னிட்ட பேசணும். ஏம்மா கௌசல்யாவை விரோதியா பாக்குற? பாப்பேன்டா, நான் அப்படித்தான் பாப்பேன். நான் அப்படி பாக்குறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அம்மா, காரணத்தை சொல்லிட்டு போமா. அம்மா சொல்லுமா. அம்மா சொல்லுன்னு சொல்றல. என்னடா சொல்ல சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? அந்த அசிங்கத்தை என் வாயால சொல்ல சொல்றியா? ச்சே! எந்த குடும்பத்துலனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆகிறத பாத்திருக்கியா? ஆனா அந்த அந்த அசிங்கம் இந்த குடும்பத்துல நடந்திருக்கு. சொல்லுடா, வாய் திறந்து சொல்லு, பேசுடா. நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அந்த அசிங்கத்துக்கு ஒத்துட்டு இருப்பாளா? ஆனா நீ நீ கூட்டிட்டு வந்திருக்கே, அவ ஒத்துட்டா. அதுல இருந்து தெரிய வேண்டாம் அவ எப்படிப்பட்டவன்னு. ச்சே! நாம ஏமாந்துட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நேரம் பார்க்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு நேரம் பார்க்க சொல்லிருக்கீங்க. இது எந்த வயசுல நியாயம்டா? சொல்லுடா, சொல்லு. தாலி கொடி பந்து வந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடி பந்து வர்றதாட சரியான உறவு. மத்தது எல்லாமே திருட்டு புள்ள. வேண்டாம்டா, அந்த மாதிரி குழந்தை நமக்கு வேண்டாம். இங்க பாரு, ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுடா. தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். அம்மா பேச்ச கேளு சுரேஷ். சுரேஷ், அம்மா நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எதுடா சரியில்லை? எது சரியில்லை? ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னடா புரிஞ்சுக்க சொல்ற? என்ன புரிஞ்சுக்க சொல்ற? ஜோசியர் சொல்லி 2 நாள் ஆகல, உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி வந்து நிக்கிறார். ஐயோ பெருமாளே, இந்த குடும்பத்துல இன்னும் யார் யாருக்கு என்ன ஆக போறதோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா ப்ளீஸ் மா, உன் வார்த்தையால என்ன கொல்லாத. சுரேஷ், இங்க பாருடா, உன்னை பெத்தவ சொல்றேன்டா. அந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு வேண்டாம்டா. டேய் டேய் டேய், இங்க பாருடா, கௌசல்யாவை கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை கழிச்சிட்டு வந்துடுறா. டேய், அந்த குழந்தையை கழிச்சிட்டு கூட்டு வாடா. அந்த குழந்தையை கழிச்சிடு. அம்மா அப்படி சொல்லாதம்மா. ஏமா உன் மருமகளோட உணர்ச்சி உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? நீங்க ஏன் அத்தையோட மனசை புரிஞ்சுக்காம பேசுறீங்க? மணி, உங்களுக்கு என் மேல வேற மாதிரி கோவம். அந்த கோவத்துக்கு பழி தீக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை வடிகால் ஆக்காதீங்க. வேண்டாம் மணி, வேண்டாம். பேசாம இருங்கோ, அதான் உங்களுக்கு நல்லது. நீங்களும் ஒரு பெண் குழந்தைய பெத்தவா. பெத்த கடன் பிள்ளைக்கு வர்ற மாதிரி கௌசி விஷயத்துல நீங்க சம்பாதிக்கிற எல்லா பாவமும் பாவம் உங்க பொண்ணு சுமக்க வேண்டியதா வரும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் போதும். இனிமே இந்த விஷயமா எங்க அம்மாவை தூண்டி விட்டு மேலும் மேலும் பாவத்தை சம்பாதிக்காதீங்க. டேய் சுரேஷ், எல்லாரும் பேச பேச திறமையா பதில் சொல்ற மாதிரி தத்து பித்துன்னு உளறி கொட்டின்னு இருக்கியே. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த குழந்தையை கலைக்கிறதால நோக்கு என்னடா நஷ்டம்? எத்தனையோ பேரு குழந்தைய 3-4 மாசத்துல கரு கலைக்கிறது இல்லையா? திரும்ப அவங்க குழந்தை பெத்துக்கிறது இல்ல. டேய் வேணாண்டா, கௌசல்யா வயித்துல வளர்ற குழந்தை நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அதால அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு சொல்ற, அந்த குழந்தையை கலைச்சிடுறா. டேய், உனக்கு என்ன வயசாயிடுச்சு? இல்ல கௌசல்யாக்கு தான் வயசாயிடுச்சா? எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம்டா. இது வேணாண்டா, கலைச்சிடுறா. Stop it! இனி இந்த ஆத்துல அம்மான் இல்ல, வேற யாராவது ஏதாவது இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சுரேஷ், சொல்லுங்கப்பா, வாங்க, நீங்களும் வாங்க. உங்க பங்குக்கு நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. ஏன்பா பேசாம இருக்கீங்க? உங்க உயிருக்கு ஆபத்து வந்துரும் தானே அம்மா கௌசல்யா வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லி வாதாடுறாங்க. சொல்லுங்கப்பா, உங்களை காரணம் வச்சுதானே அவங்க வாதாடுறாங்க. உங்க முடிவு என்ன சொல்லுங்க. சுரேஷ், நன்னா கேட்டுக்கூட. கௌசல்யா வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா வளரணும்னு நான் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன்டா. பாரு, என்னைக்கு இருந்தாலும் இது உதற போற சரீரம்டா. யாரோ சொல்றாங்கன்னு இந்த சரீரத்துக்காக வயித்துல வளர்ற அந்த குழந்தைய மட்டும் அழிச்சிடாதடா. நீக்கு என் பேரனையோ பேத்தியோ சீக்கிரமா பார்க்கணும்டா. அவன் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்குடா சுரேஷ். அப்பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுட்டேப்பா. தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ்.
ஹலோ, உன்னதான். என்ன ஆ? இஞ்சி தின்ன குரங்குமா நின்னுட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு சொல்லு. அந்த கார்கார மேல எந்த தப்பு இல்லம்மா. அவன் சரியா தான் போனான். ஆனா எதிர்பாராத விதமா அந்த தர்மராஜ் தப்பிச்சிட்டான். அந்த கார்காரன் போன வேகத்துல மட்டும் தர்மராஜ் மேல விட்டு ஏத்திருந்தான் வை, அந்த தர்மராஜ் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காதுமா. தர்மராஜ் செத்து அவர் பொண்டாட்டி தாலி எடுத்திருந்தா அந்த கௌசல்யா இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் எல்லாம் சொல்லி பழி அவ மேல தூக்கி போட்டு வீட்டை விட்டு துரத்திருக்கலாம். அந்த கௌசல்யா வச்சு வாழாத சுரேஷ்க்கு எதுக்கு இத்தனை சொத்து எழுதி வைக்கணும்னு அந்த பெருசும் பின்வாங்கி இருக்கும். என்னம்மா பண்றது? நாம ஒண்ணு நினைச்சோம்னா நடக்கிறது நேர் எதிரா வேற ஒண்ணு நடக்குது. முதல்ல நான் சஞ்சய் மேல ஆசைப்பட்டேன். ஆனா சஞ்சய் எனக்கு கிடைக்காம போயிட்டான். ரெண்டாவது சஞ்சய் சொத்து மேல ஆசைப்பட்டேன். அதுவும் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. வெளியில இருந்து வர வேண்டிய சொத்துக்களும் வராம போச்சு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன்னால உன்னால உன்னாலதான் பாஸ்கர், உன்னாலதான். நித்யா, பொறுமையா இரு. பொறுமை. நீ பண்ற பிளான் ஏதாவது ஒன்னாவது உருப்படியா ஒர்க் அவுட் ஆகுதா? ஒர்க் அவுட் ஆகுதா? சொல்லு. கூல் டவுன் நித்யா, கூல் டவுன். ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம் போதுமே, அது அந்த சௌந்தர்யா மேடம் பிரச்சனை பெருசாக்கிட மாட்டாங்க. அவங்க பெருசு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ ஒண்ணும் பெருசா பண்ணலையே. இங்க பார், இனிமேல் எடுக்கிற முடிவாவது ஒழுங்கா எடு. என்ன கௌசல்யா, நிலாவை பார்த்துட்டு இருக்க? கொஞ்ச நேரமாவது அழாம இருக்கணும் இல்லைங்க. ஏய், நீ என்ன சொல்ற? சூரிய பகவானாலதான் குந்தி தேவி வயத்துல கர்ணன் கருவானா. ஆனாலும் அவனை அவ அழிக்கல, நல்லபடியா பெத்து ஆத்துல மிதக்க விட்டுட்டா. அதே போல என் குழந்தைக்கும் ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. அப்படி ஒரு நிலைமை நம்ம குழந்தைக்கு வரவிட மாட்டேன். இந்த ஆத்துல உள்ளவா எல்லாரும் உன் கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொன்னா நான் அது சரின்னு சொன்னேனா? ஏத்து தானே பேசினேன். மற்றவ என்ன சொன்னா என்ன கௌசி? அப்படியே சொன்னாலும் ஒரு காத்துல வாங்கி இன்னொரு காத்துல விட்டுற வேண்டிதானே? இதை பார் கௌசி, இந்த ஆத்துல உள்ளவான்னு இல்லை, இந்த லோகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நான் எப்பவும் உனக்கு ஆதரவா இருப்பேன். அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? உங்க குடும்பத்தை மனுஷா இன்னைக்கு பேசினா சமாளிச்சேன். இதே மாதிரி எப்பவும் சமாளிக்க முடியுமா? உங்க அப்பாவுக்கு இப்ப ஏற்பட்ட ஆக்சிடென்ட் மாதிரி இன்னொரு தடவை உங்க ஆத்து மனுஷா யாருக்காவது நடந்தா உங்க அம்மா சொன்னது உண்மைன்னு நீங்களே நம்புவேள். கௌசல்யா, என்ன நம்ப. எந்த ஒரு காலகட்டத்திலையும் உன் நலனுக்கு எதிரா நான் எந்த காரியத்தையும் செஞ்சதே இல்லை. இது வரைக்கும் உன் கடந்த காலத்துல நான் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கேன், உனக்காக பேசவும் செஞ்சிருக்கேன். இப்ப இந்த குழந்தை விஷயத்துல மட்டும் நான் மாறிடுவேணும்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டு பேசுறத பாக்குறப்போ என் மேல நோக்கு முழுசா இன்னும் நம்பிக்கை வரலையோன்னு தோன்றது. நீ என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறப்ப நான் எது பேசினாலும் நோக்கு தப்பாதான் தோணும். நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் பேசாதே. நான் உங்களை நம்பலனா என்னையும் நான் நம்பலன்னு அர்த்தமாயிடும். நீங்க நேக்கு செஞ்ச உதவிகளை நான் மறந்துட்டேன்னா நேக்கு நரகம் தான். அந்த கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார். உங்களை நம்புறேன். இந்த குழந்தை விஷயத்துல நேக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு முழுசா நம்புறேன். செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க கோயிலுக்கு வந்தேடா மாமா. பாவம் செஞ்சது நானா நீயா? புருஷன் பொண்டாட்டிய பிரிக்க பாக்குறியே, இது பாவம் இல்ல? பகவானே, இனிமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்கோ. கேட்கவே நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கு.
நெஞ்சு அடைக்கிறதா? இதுக்கே இப்படி பயந்துட்டேனா எப்படி? இனிமேதான் என் ஆட்டத்தையே துவங்க போறேன். அதை எப்படி சமாளிக்க போறேன்? ஏன் மாமா ஆரம்பத்துல இருந்தே என்ன விரோதி மாதிரி பாக்குறேன்? நான் உங்க ஆத்து மாட்டு பொண்ணு. என் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டலாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் வெறுப்ப காட்டாதே ப்ளீஸ். ஏமாமா சிரிக்கிறேன்? பத்மா, நீ எப்படிப்பட்டவ, யார் யார்கிட்ட எப்படி பேசி மயக்குவேன்னு எனக்கு நன்னா தெரியும். தம்பி தம்பி நீ மேல உயிரியே வச்சிருந்த என் அக்காவை என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்ப என்னடானா நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டிய நேக்கு எதிரா கொம்பு சீவி விடுற வேலையை ஆரம்பிச்சிருக்க இல்ல? தெரியாம தான் கேக்குறேன். துளசி குட்டி போட்ட பூனையாட்டம் பத்மா பத்மானு பின்னாடி வந்தாளே, அது மட்டுமா? ஏன் நேக்கு தெரியாம எல்லா விஷயத்தையும் உனக்கு தகவல் சொல்றாளே, நீ அவளுக்கு தெரியாம அவளுக்கே ஏதாவது மாந்திரிகம் பண்ணிருக்கியா? மாமா, எங்க அப்பா இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் காயத்ரி மந்திரமும் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் தான் சொல்லி கொடுத்திருக்க. மத்தவாள மயக்கிற அளவுக்கு மாந்திரிகம் செய்ய தெரியாது. துளசிக்கு யார் நல்லவா யார் கெட்டவான்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் நேக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. அம்மாவை பத்தியும் என் ஆத்துக்காரரை பத்தியும் அவளுக்கு தான் தெரியும். உங்களால அவ 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அந்த அந்த பாவம் உங்களை வந்து சேர்ந்துடக்கூடாது இல்லையா? அதான் அவ பயப்படுறா. அதனாலதான் அவ சில தகவல்களை எங்களுக்கு கொடுக்கறா. இதுல நேக்கு எதுவுமே தப்பா தெரியல மாமா, தப்பா தெரியல. நோக்கு தெரியாது, தப்பு எதுவும் தெரியாது, சரி எதுவும் தெரியாது, பட்டாதான் தெரியும். ஏன் கண்ண ஏன் விரல வச்சே குத்தறியா? என்ன என் அக்காவையும் பிரிச்சு என்னை ஆத்த விட்டே துரத்துனல. இது பார், இந்த இடத்துல வச்சு சொல்றேன், உன் மனசுல குறிச்சு வச்சுக்கோ. ரொம்ப சீக்கிரத்துல உன்னை அந்த ஆத்துல இருந்து வெளியே கொண்டு வருவேன். எதுக்கு எடுத்தாலும் என் அக்கா ஏன் மாட்டு பொண்ணு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாளே, அவளே சீக்கிரத்துல உன்னை அந்த ஆத்த விட்டு அடிச்சு துரத்து வைக்கிறேன் பாரு. மாமா, உங்களோட லட்சியம் என்னையும் அம்மாவையும் பிரிச்சு என்ன அந்த ஆத்த விட்டு துரத்தி அனுப்புறது தானா? அதுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நான் அந்த ஆத்த விட்டு வெளியேறினாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நானே இப்பவே அந்த ஆத்த விட்டு வெளியில வந்துடுறேன் மாமா. வேணாண்டி, வேணா. நீ அங்கே இரு. நீயா வந்தா அக்காவுக்கு மேல அனுதாபம் இருக்கும். நீ அவ கோவத்தை சம்பாதிச்சு அவளே உன்னை அந்த ஆத்த விட்டு வெளியே தள்ளினாதான் எனக்கு பெருமை, இல்லைன்னா எனக்கு பெருமை இல்லை. என்ன புரிஞ்சுதா? ஏன்னா மத்தவா விட்டு கொடுத்து கிடைக்கிற வெற்றியை நான் பெருசா நினைக்கிறது இல்லை. நீ பத்திரமா ஆத்துக்கு போயிட்டு வா. நாம 2 பேரும் சீக்கிரம் சந்திப்போம். வரேன். பெருமாளே, எங்க மாமாவுக்கு நல்ல புத்தியை கொடு. துளசிக்கு நல்ல ஆத்துக்காரராகவும் கிருஷ்ணவுக்கு நல்ல தோப்பனராகவும் அவர் வாழணும். அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். ப்ளீஸ். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு. அம்மா, அப்பா எங்கம்மா? ஏன் திடீர்னு அப்பாவை கேக்குற? அப்பா வந்தா கதை சொல்லுவாரு. ஏன் நான் சொல்ல மாட்டேனா? நீங்க பாட்டி வடை சுட்ட கதை தான் சொல்லுவீங்க, ஆனா அப்பாவா இருந்தா பாட்டி பீஸா சுட்ட கதை சொல்லுவாரே. ஏ, அப்பா வந்தாச்சு. அப்பா வாங்கப்பா, கதை சொல்லுங்கப்பா. அப்புறம் சொல்றேன், அம்மாட்ட கொஞ்சம் பேசணும், நீ போ. சரிப்பா. என்னங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உங்களை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, பத்மாவை பார்த்தேன், அதான். பத்மாவை பார்த்தா நீங்க தானே கோவமா பேசிருப்பீங்க, அப்ப நீங்க கோவமா இருக்கீங்க. நான் எங்க அவகிட்ட பேச போறேன்? முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட இருந்து விலகணும்னு பாக்குறேன், விட மாட்டேங்கிறாளே. ஏதாவது பேசி சேலஞ்ச் பண்ணி என்னை இரிட்டேட் பண்றான். ஏன் அப்படி மிரட்டுற மாதிரி என்ன பேசினா பத்மா?
வேண்டாம் விடு, அதை பத்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேண்டாம் விடு, அப்புறம் சொல்றேன். மாப்பிள, பிரச்சனையே உங்களுக்கு உங்க அக்காவுக்கும் தான். இடையில பத்மா பேசுறதுக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. அத கொஞ்சம் கூட உணராம பத்மா உங்களை பேசுறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல மாப்பிள. அட நீ வேறக்கா, இவர் பத்மா மேல இருக்கிற கோவத்துல பத்மாவை பத்தி அப்படி பேசுறாரு. ஆனா பத்மா இவர் மனசு புண்படும்படியா எதுவும் பேசியிருக்க மாட்டா. அவ என்ன வாழ வைக்கணும், இந்த சமூகத்துல நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற பத்மா, நான் துக்கப்படுற மாதிரி அப்படி இவர்கிட்ட என்னதான் பேசியிருக்க போறா? துளசி, நீ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸு, அதனால அப்படி பேசுற. பரவாயில்ல, நீ வேணா பத்மா கூட போய் சந்தோஷமா இரு. நானும் என் குழந்தையும் எப்படியோ இருந்து பொழைச்சுக்கிறோம். என்னங்க இவ்வளவு வெறுப்புல பேசுறீங்க? நீங்க இவ்வளவு வெறுப்புல பேசுறத நான் பார்த்ததே இல்ல. நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. அப்படி பத்மா என்ன உங்க மனசு புண்படும்படியா பேசினா சொல்லுங்க. துளசி, நீ ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாரு. ஆரம்பத்துல இருந்து ஒன்ன அழிக்கணும்னு அந்த பத்மா ஒத்த கால்ல நின்னா. இப்ப எதுக்கு திடீர்னு கரிசனம் வந்து என்ன உன் கூட சேர்த்து வைக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாரு. வீட்டுக்குள்ள எதிரினா, வீட்டுக்கு வெளியில இருக்கிற எதிரி நீ. நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு ஈஸியா முடிச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டா. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சு முதல் பிளானை சக்சஸ் பண்ணிட்டா. இப்ப 2வது பிளான் என்ன? நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப டோட்டலா நம்மள அடிக்கணும். இதானே அவ பிளான்? என்ன அழிக்க உன்னை பயன்படுத்த போறான்.